ஒரு காலத்தில் தமிழக அரசியல் தளத்தில், குறிப்பாக 1996களில் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளின் மையப்பகுதியில், குறிப்பாக தெங்குமரடாவிற்கு வடக்கு புறத்திலும் தாளவாடியிலிருந்து தெற்கு புறத்தில் அமைந்திருக்கிற பள்ளத்தாக்குகள் மிகுந்த இடங்களில் நானும் பயணித்திருக்கிறேன். அந்த இடங்களில்தான் வீரப்பனார் அவர்கள் தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கிற மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியில் மிக தெளிவாக, துல்லியமாக, ஆக்ரோஷமாக, உண்மையாக, உறுதியாக தான் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்களையும் யுத்தங்களையும் அதிலே நடைபெற்ற மரணங்களையும் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார். அரசியல்வாதிகளுக்கே அறைகூவல் விடுக்கிற அளவிற்கு அலங்காட்டிற்குள் இருந்து ஒரு ஆணவ குரல், ஏன் அதிகார குரல், அடித்தட்டு மக்களின் குரல் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியது. ஏன் கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்ட வனத்துறை அதிகாரியாக விளங்கிய டிஎஃப்ஓ சீனிவாசனை இவ்வளவு வன்மத்திற்கு இடையிலும் அந்த மிகப்பெரிய வதத்தை நான் செய்தேன் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். பெருமதிப்பிற்குரிய எல்லை காத்த போர் மறவர் வீரப்பனாரை பேட்டி எடுத்த ஒரு போட்டோகிராஃபர் தொடர்ந்து வீரப்பனாரை அவதூறு பரப்புகிற வகையிலும் இழிவுபடுத்துகிற விதத்திலும் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் வதத்தில் வைக்கிற வாதங்களை பார்த்தால், டிஎஃப்ஓ சீனிவாசன் ஏதோ வீரப்பனாரையே சீர்திருத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டவர், வார்த்து கொண்டவர் என்பதையெல்லாம் பற்றி பேசி வருகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனாருடைய வாழ்வியலில் எவ்வாறெல்லாம் அவர் வீரப்பனாருடைய மனதை புண்படுத்தியிருக்கிறார் என்பதை பட்டியல் போட்டால் மனம் கலங்கி நிற்கும். மரியாதைக்குரிய எல்லை காத்த போர் மறவர் தாளாட்டி, பாராட்டி, வளர்த்து, சீராட்டி, சிறந்தாழ்த்தி, முத்தம் கொடுத்து வளர்த்த தன்னுடைய இரண்டாவது மகன் வீரப்பனார். தன்னுடைய தாயார் உடல்நலம் குன்றியிருந்த காலகட்டம், காடுகளில் கழனிகளில் ஓடியாடி திரிந்த அந்த பாதங்கள், பெற்ற தாய்க்கு மரணத்தை தொடுகிற நேரம், மனம் கசங்கி போன வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக குண்டலுப்பேட்டை வனப்பகுதியில் தங்கியிருந்த வீரப்பனார் படை செங்கப்பாடி காடுகளுக்குள் புகுந்தது. தாயை பார்ப்பதற்காக தருணத்தோடு காத்திருந்த வீரப்பனார் அவர்கள் செங்கப்பாடிக்கு வருகிறார். புற்றுநோயில் பாதிப்படைந்திருந்த தன்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வருகிற நேரத்தில்தான் தாய் புற்றுநோயால் அவதிப்பட்டு மரணத்தை முத்தமிடுகிற காலப்பகுதி. பெற்ற தாயை பார்க்க வருகிறார். உடனடியாக தாய் சொன்னார்கள், அப்பா, நான் இன்னும் சிறிது காலம்தான் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த நேரத்திலும் என் உயிர் பிரிந்து போகலாம் உங்களை விட்டு. ஆனால் உன் உயிரை எடுப்பதற்கு கோட்டையூர் பங்காளிகள் காடு கழனிகளில் கண்காணித்து கொண்டிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். உன் உயிரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடாதே. தயவு செய்து நான் செத்துப்போனாலும் அவர்களிடம் சிக்கிவிடாதே, வந்து விடாதே என்று தாய் கண்ணீர் மல்க கூறுகிற போது, அந்த தாயும் மகனும் தனது பரிகார உறவை பரிமாறிக்கொண்டிருக்கிற அந்த சூழல், செங்கப்பாடிக்கு வந்த வீரப்பனார் அவர்கள் தன் தாயை பற்றி கொண்டு கதறி அழுகிறார். காடுகளுக்குள் கூட இவருடைய அழுகுரல் கேட்டு காடை கதறுகிற ஒரு சூழல்தான் அன்றைய நிலையில் அமைந்திருக்கும். கரங்களை இறுக பற்றிவிட்டு அந்த இடத்தை கடப்பதற்காக வேகமாக முற்படுகிறார்.
காடுகளுக்குள் போகிறார். குண்டல்பேட்டை வரை நடந்தே போய் குண்டல்பேட்டை காடுகளில் தங்குகிறார். 8 நாட்களுக்கு பிறகு அர்ஜுனன் அவர்கள், வீரப்பனாருடைய தம்பி, குண்டல்பேட்டை வனப்பகுதிக்கு வந்து வீரப்பனாரை சந்திக்கிறார். அம்மா 8 நாட்களுக்கு முன்பாக இறந்து போய்விட்டார் என்கிற மரணச் செய்தியை வீரப்பனாரிடத்திலே சொல்லுகிறார். கதிகலங்கி அழுகிறார். ஏன் பெற்ற தாயை பார்க்க முடியாமல் தவித்தார். எதற்காக பெற்றதாய் இறந்ததற்கு இறுதிச் சடங்கு செலுத்துவதற்கு வர முடியவில்லை? யார் பின்னணி காரணங்கள்? கண்ணூர் கர்நாடக மாநிலத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜகவுடா அவர்களும், ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் நாகப்பா அவர்களும் கடும் போட்டி நிலவுகிறது. ராஜகவுடா அவர்கள் வீரப்பனாரை சந்திக்கிறார். தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதன்படியே வீரப்பனார் அவர்கள் ராஜகவுடாவை ஆதரிக்கிறார். 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கண்ணூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி அடைகிறது. இந்த வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத ஐக்கிய ஜனதாதள கட்சியினுடைய வேட்பாளர் நாகப்பா அவர்கள் மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக விளங்கிய டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களை அழைக்கிறார். தனது தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தவன் வீரப்பன். ஏற்கனவே 2-3 கொலைகளை செய்திருக்கிறான். யானைகளை வேட்டையாடி இருக்கிறான். அவனை கைது செய்யுங்கள் அல்லது சுட்டுத் தள்ளுங்கள் என்று டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு நாகப்பா உத்தரவிட்டு 4-5 துப்பாக்கிகளை வனத்துறை அதிகாரியான டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் நாகப்பா ஒப்படைக்கிறார். டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனை பழிதீர்ப்பதற்கு பயன்படுத்திய எதிராளி கூட்டம் யார் என்றால், செங்கப்பாடிக்கு அருகாமையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற கோட்டையூர் பங்காளிகள் தங்கவேலு, மாதையன் வகைராக்கள். ஏற்கனவே தங்கவேலு, மாதையன் மற்றும் வீரப்பனார் அனைவரும் ஒன்றாக இணைந்துதான் காடுகளுக்குள் வேட்டையை தொடங்கினார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்களுக்குள் எழுந்தது. வேட்டையாடுகிற முறையில் வீரப்பனார் மாபெரும் தந்திரத்தை தன்னகத்தை வைத்து கொண்டார். அதவர்களுக்கு தங்கவேலுக்கும் மாதையனுக்கும் பிடிக்கவில்லை. தனியாக தொழில் தொடங்கி விடலாம் என்று கருதிய தங்கவேலு, மாதையன் கூட்டம் தனியாக வனத்திற்குள் சென்று வேட்டையாடுகிற முறையை உருவாக்கி கொண்டிருந்த காலச்சூழல். அந்த நேரத்தில்தான் தாசரி செட்டியார் என்கிற கோபிநத்தம் பகுதியைச் சேர்ந்த பெரிய நிலக்கிழார் அவர்கள் தன்னுடைய பூர்வீக இடமான 5 ஏக்கர் நிலப்பகுதியை வீரப்பனாருடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறார் விவசாயம் செய்வதற்காக. அண்ணன் மாதையன் அவர்கள் 5 ஏக்கர் நிலத்தை உழுது பயிரிட்டு செல்வ செழிப்பாக வளர வேண்டும் என்று எண்ணத்தோடு வயற்காடுகளில் போராடி கொண்டிருக்கிறார் மாதையன், அர்ஜுனன் உள்ளிட்ட கூசே முனுசாமியினுடைய குடும்பத்தினர். இதையறிந்த தங்கவேலுவும் மாதையனும் தனக்கு அந்த நிலத்தை ஒப்படைக்காமல் அவந்த குடும்பத்திற்கு ஒப்படைக்கிறானே என்று தாசிசரி செட்டியாரை கொலை செய்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத வீரப்பனார் அவர்கள் தங்கவேலு, மாதையனை கல்லட்டி என்கிற இடத்திலே, குறிப்பாக கோபிநத்தம் செங்கப்பாடிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த இடத்தில் இருவரையும் தன் படை சகாக்களோடு சுட்டு வீழ்த்துகிறார். ஆத்திரங்கொண்ட தங்கவேலு, மாதையன் அண்ணன் தம்பிகள் வீரப்பனாரை பழிதீர்ப்பதற்கு பல கட்டங்களில் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் நாகப்பா மூலமாக 10க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளை வாங்கி கொண்டு வந்து தருகிறார். வீரப்பனார் படை காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்துகிறது. இந்த கால சூழலில்தான் பங்காளிகள் ஒரு சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள். கோட்டையூர் மாரியம்மன் தேர் திருவிழாவில் வீரப்பனாரை கலந்து கொள்ளச் செய்ய வேண்டும்.
சமாதான தூது விடுகிறார்கள். சமாதானமாக போய்க்கொள்ளலாம், இனிமேல் நமக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஊர் முக்கியஸ்தர்களிடம் பேசப்பட்டு அதன்படியே ஒரு முடிவுக்கு வருகிறது. கோட்டையூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் தனபாலு முத்துக்குமார் இல்லங்களில் விருந்துகள் பரிமாறப்படுகிறது. மான்கறி விருந்து. வீரப்பனார் பசியோடு சென்றவர் ஆசையோடு சாப்பிடுகிறார். சாப்பிட்ட மான்கறியில் சீதக்காய் என்கிற கண்ணாடி துகள்களை அரித்து கொட்டி கலந்து விடுகிறார்கள். வீரப்பனார் ஒன்றும் அறியாமல் உணவெடுத்து சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடிகிற நேரத்தில் தட்டில் நர நர என்று சத்தம் வருகிறது. ஏதோ கிடக்கிறது என்று சோறையும் குழம்பையும் உற்று நோக்குகிறார். கண்ணாடி துகள்கள் உள்ளே இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். நாம் சாப்பிட்டது சீதக்காய் கலந்த மான்கறி குழம்பு என்பதை உறுதி செய்த வீரப்பனார் அவர்கள் கோபிநத்தத்திற்கு சென்று கடைகளில் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுகிறார். வயிறு பிராண்டுகிறது. தனது பாலிய நண்பரான டிபி பெருமாள் அவர்களை அழைத்து, எனக்கு கோட்டையூர் பங்காளியில் சீடக்காய் அரைச்சு கொடுத்து விட்டார்கள், நான் தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன், என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறார். உடனடியாக கோபிநத்தத்தில் மாட்டு வண்டி ஊட்டி சுமார் 17 கிலோமீட்டர் ஒகனேக்கல் கர்நாடக பகுதியில் அமைந்திருக்கிற ஆற்றின் கரையில் கொண்டு போய் இறக்கி பரிசலில் கடந்து தமிழ்நாட்டு ஒகனேக்கல் எல்லையை தொட்டு அங்கிருந்து பேருந்து பிடித்து தருமபுரிக்கு போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தருமபுரியிலே மருத்துவமனையில் வீரப்பனாருக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று கைவிரிக்கிற மருத்துவர்களுக்கு மத்தியில் வேறு வழியில்லாமல் வேலூரில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனை, அந்த அரசு பொது மருத்துவமனையில் வீரப்பனாரை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். சுமார் 17-18 நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்கிறார். அங்குதான் ஒரு முடிவெடுக்கிறார். நயவஞ்சகத்தால் நம்மை தீர்த்து கட்ட நடத்திய பங்காளிகளை நாமும் நயவஞ்சகத்தால் தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். கோபிநத்தம் வருகிறார். உடல் சோர்வு இருக்கிறது. உள்ளம் தீப்பிழம்பாக கக்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஊர் பெரியவர்களிடம் வீரப்பனார் தூது விடுகிறார். நான் பங்காளிகளோடு சமாதானமாக போகிறேன், பங்காளிகளை வரச் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஊர் பெரியவர்களும் கோயில் பூசாரியும் ஒத்துக்கொண்டு கோட்டையூர் பங்காளிகளை கோயிலுக்கு அழைத்து